ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்னோட மார்னிங் டூ ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது இல்லாம நாங்க ரொம்ப நாளா வாங்கணும்னு நெனச்சிட்டு இருந்த டிவி யூனிட் ஆன்லைன்ல, கடையிலன்னு தேடி தேடி பார்த்து ஒரு வழியா வாங்கியாச்சு. அதோட அன்பாக்ஸிங்கும் இந்த விளாக்ல பார்க்கலாம். நான் காலையில ஒரு 10:30 மணிக்கு மேல இருந்து தான் விளாக் எடுத்திருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான். 10:30 மணி தான் ஆகுது. அதுக்குள்ள வெளியில பாருங்களேன், ஜன்னல் கிட்ட அவ்ளோ வெயில் அடிச்சிட்டு இருந்தது. இந்த விளாக் எடுத்தப்போ கிளைமேட் அந்த மாதிரி நல்ல வெயில். ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாளா இந்த விளாக் எடிட் பண்ணிட்டு இருக்கிற டைம்லலாம் நல்லா வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஊர்ல கிளைமேட் அவ்ளோ நல்லா இருந்தது. லாஸ்ட்டா ஒரு 3 நாளாவே தலைக்கு சுத்தமா எண்ணெய் வைக்கல. முடியெல்லாம் அவ்ளோ ட்ரை ஆயி போயிருந்தது. ஃபுல்லா சிக்கு வேற. இன்னைக்கு நல்லா தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கலான்ட்டு இருந்தேன். நான் யூஸ் பண்றது நார்மல் மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் தான். இந்த பாராசூட் பாட்டில்ல யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்குன்றதுனால எப்பவும் அதிலேயே ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் தலைக்கு எண்ணெய் வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வாரத்துல ஒரு 3 நாள் இல்ல 2 நாள் கண்டிப்பா வந்து ஃபுல்லா எண்ணெய் தேய்ச்சு வைப்பேன். அதுவும் வந்து எனக்கு என்னைக்கு ரொம்ப போர் அடிக்குதோ, இல்ல ரொம்ப லேசியா இருக்கிற மாதிரி இருக்கு, என்னடா பண்ணேன்னு தெரியாம உட்காந்துட்டேன்னா, அந்த மாதிரி டைம்ல தான் இந்த வேலையெல்லாம் பொறுமையா பார்ப்பேன். ஆனா எண்ணெயெல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பயங்கரமா ரிலாக்ஸ்டா இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ் ஆயிட்டு கட கட கடன்னு நம்மளோட ரொட்டீன் வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனாலே தான் நான் எப்போலாம் லேசியா இருக்கனோ, அந்த மாதிரி டைம்ல தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு போய் குளிச்சுட்டு என்னோட வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவேன். உச்சந்தலையிலருந்து நுனி முடி வரைக்கும் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஃபுல்லா எண்ணெய் வச்சுட்டேன். பெரிய பல் இருக்கிற மாதிரி கோம்பு வச்சு ஸ்கால்ப்ல எல்லா பக்கமும் படுற மாதிரி லைட்டா இழுத்து விட்டுட்டு, ஹேர் பேண்ட் வந்து போட்டு விட்டுட்டேன். இனி ஒரு 1 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஒரு 11 மணிக்கிட்ட டைம் இருக்கும். நாங்க வெயிட் பண்ணிட்டே இருந்த பார்சல் ரிசீவ் ஆயிட்டு, டிவி யூனிட் வந்து டெலிவரி பண்ணியிருந்தாங்க. இத ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு அப்புறமா இன்னைக்கு தான் டெலிவரி ஆயிருக்கு. ஓப்பன் பண்றப்பவே பயங்கரமா எக்ஸைட்மென்ட்டா இருந்தது. ஏன்னா, இது ஃபர்னிச்சர் ஐட்டம் நம்மளுக்கு டேமேஜ் எதுவும் இல்லாம வந்திருக்கணும். டேமேஜ் எதுவும் இருந்தா திருப்பி ரிட்டர்ன் போட்டு, திருப்பி என்னைக்கு வர்றதுன்ற மாதிரி. பாப்பா அவங்க அப்பா மட்டும் கத்திய வச்சு கட் பண்ணி எல்லாம் ஓப்பன் பண்றாங்க. நானும் கட் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, அவளோட ஸ்கேல வச்சு செல்லோ டேப் எல்லாம் வந்து கட் பண்ணி அவளும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. ஆனா உண்மையா சொல்லணும்னா, பேக்கிங் எல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லாம ரிசீவ் ஆயிருந்தது. அப்பாவும், பொண்ணும் சேர்ந்து ஒண்ணொன்னா மாட்டி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நானும் லஞ்ச் செய்றதுக்கு டைம் ஆயிருச்சு. அதனால போயிட்டு ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அகோரா பிராண்ட்ல இருந்து இந்த ப்ரொஃபஷனல் ஹேர் ட்ரையர் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது 2000 வாட்ஸ் வித் ஏசி மோட்டரோட வந்துருது. இதுல ஓவர் ஹீட் புரொடெக்ஷனுமே இருக்கு. இந்த ஹேர் ட்ரையர்ல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம ஹேர் ட்ரை பண்றதோட இதுலயே ஹேர் ஸ்டைலிங்கும் பண்ணிக்கலாம். இதுல கூலர், ஹாட்டர் 2 ஆப்ஷனுமே இருக்கு. இதுல டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் 3 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு கூலர், வார்மர், ஹாட்டர். அதே மாதிரி ஸ்பீட் செட்டிங்ஸ் வந்து 2 இருக்கு. லோ ஸ்பீடு, ஹை ஸ்பீடு. மேல இருக்கிற பட்டன் பார்த்தீங்கன்னா, கூல் ஷார்ட் பட்டன். அத பிரஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்ல கூலான ஏர் வரும். போத் மென் அண்ட் வுமன் இந்த ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணிக்கலாம். கீழ வந்து ஹேங்கிங் லூப்ஸ் குடுத்துருக்காங்க. அதே மாரி பவர் கார்டோட லென்த் பார்த்தீங்கன்னா, 2.5 மீட்டர் லென்த் இருக்கு. இந்த ஹேர் ட்ரையர் கூடவே நம்மளுக்கு ஹேர் ஸ்டைலிங் பண்றதுக்கு ஏத்த மாதிரி 3 நாசில்ஸும் குடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட்டு ஹேர் ட்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இந்த நாசில்ஸ் எல்லாம் போட்டு எப்படி ஹேர் ஸ்டைலிங் பண்றதுன்னு சொல்லி காமிச்சிருக்கேன். நான் ஹேர் ட்ரை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு கூல் ஏர்ல வச்சுட்டு, ஸ்பீட் வந்து நல்லா ஹை ஸ்பீட்ல வச்சு கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வார்ம் ஏர்ல ஹை ஸ்பீட்ல வச்சு ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டேன். நான் ஒரு 95% அளவுக்கு ஹேர் ட்ரை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, இப்ப ஹேர் ஸ்டைலிங் நாசில் குடுத்துருக்காங்கல்ல, அது வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இது வந்து கோம்ப் நாசில். இது யூஸ் பண்றப்போ நம்மளோட ஹேர்க்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரெய்ட்டான லுக் குடுக்கும். அடுத்து இது வந்து டிஃப்யூசர். இது கர்லி ஹேர் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். கர்ல்ஸ இன்னுமே வந்து நல்லா விசிபிளா காமிக்கும். இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஹேர் நல்லா பவுன்சியாவுமே கர்ல்ஸ் தெரியும். லாஸ்ட்டா இது கான்சன்ட்ரேட்டட் நாசில். இது நம்மளோட ஹேர் ஸ்டைலிங் பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல இந்த ஹேர் ட்ரையர் ரொம்ப நல்லாருக்கு. நம்மளால ஹேர் ட்ரையும் பண்ணிட்டு, ஹேர் ஸ்டைலிங்குமே பண்ணிக்க முடியுது. அதுவும் அஃபோர்டபுளான பிரைஸ்ல இருக்கு. இந்த அகராவோட ப்ரொஃபஷனல் ஹேர் ட்ரையரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இன்னைக்கு மதிய லஞ்சுக்கு சிம்பிளா தேங்காய் பால் ரசம் கூடவே காலிஃப்ளவர் 65 தான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டு சாதம் வேக வச்சுட்டு, அதுக்கப்புறமா மத்த வேலைய எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கலாம். இது வந்து சிம்பிளான லஞ்ச் மெனு தான். ஒரு 1/2 மணி நேரத்தில குக்கிங் வேலை கடகடன்னு பார்த்தா முடிஞ்சிரும். நான் இப்ப புதுசா வாங்கியிருந்த ரைஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்ப இதுல ரைஸ் கொஞ்சமா தான் இருக்கு. அதனால மூவ் பண்றதுக்கு எல்லாம் வந்து ஈஸியா இருக்கு. ஆனா லிட்லலாம் பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஏர்டைட் லாக் இருக்கு. இப்போதைக்கு கவுண்டர் டாப்க்கு கீழ கேஸ் சிலிண்டருக்கு பக்கத்திலேயே வச்சிருக்கேன். இந்த இடத்துல ஷெல்ஃப் எதுவுமே இல்ல. அப்படியே ஓப்பனா இருக்குன்றதுனால, என்ன பொருள் வைக்கன்னு தெரியாம இவ்வளோ நாள் இதுல எதுவுமே வைக்காம தான் வச்சிருந்தேன். எதுவும் பாத்திரம் எதுவும் வாஷ் பண்ண, அந்த மாவு வைக்கிற டப்பா எதுவும் காயாம ஈரத்தோட இருந்ததுன்னா, இந்த இடத்துல கொஞ்ச நேரம் வச்சிருப்பேன் காயறதுக்காக. காஞ்சதுக்கு அப்புறமா வேற இடத்துல மாத்தி வச்சுருவேன். ஆனா கேஸ் ஸ்டவ்வுக்கு நேரா கீழயே இருக்குன்றதுனால, பாதி நேரம் அதுல தான் நின்னு சமைச்சுட்டு இருப்போம். கால் மட்டும் அதிலேயே கொஞ்சம் தட்டிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. சின்னதா ஸ்டாண்ட் ஏதாவது வாங்கிட்டு, அதுக்கு மேல இதையும் ஓடிஜியும் வந்து வைக்கிற மாதிரி இனிமேல் பிளான் பண்ணணும். சாப்பாடு வேக வச்சுட்டு அப்படியே ஒரு சைட்ல வாஷ் பண்ணி வச்ச பாத்திரம் எல்லாம் இருந்தது. அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன்.
கேஸ்ட் அயர்ன் பாத்திரம் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அதில இருக்கிற ஆயில் கன்டென்ட் எல்லாம் சுத்தமா போயிரும். அதனாலேயே உள்ளுக்குள்ள வந்து துரு புடிச்ச மாதிரி, அது கொஞ்ச நேரம் அந்த தண்ணி எல்லாம் போய் காயறதுக்குள்ளயே ரஸ்ட் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். நம்ம வாஷ் பண்ணிட்டு உடனே ஸ்டவ்ல வச்சு சூடு பண்ணாலும் இதே மாதிரி தான் வரும். நம்ம அதுக்கப்புறமா எண்ணெய் தடவி வைப்போம். ஆனா நான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஸ்டவ்ல வச்சு சூடெல்லாம் பண்ண மாட்டேன். கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கிளாத்தோ இல்ல டிஷ்யூ பேப்பர் ஏதாவது வச்சு அதில இருக்கிற ஈரம், ரஸ்ட் எல்லாம் போற மாதிரி நல்லா தொடச்சிருவேன். அப்புறமா நான் கேஸ் ஸ்டவ்லலாம் வச்சு சூடு பண்ண மாட்டேன். கொஞ்சமா இந்த மாதிரி பாத்திரத்துல எல்லா பக்கமும் படுற மாதிரி எண்ணெய் வச்சுட்டு, ஒரு துணிய வச்சு நல்லா தேய்ச்சு விட்டுடுவேன். அவ்வளதான். இனிமேல் நம்ம எப்பவும் ஸ்டோர் பண்ற மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா கிளீன் பண்ணிட்டு சமைச்சுக்கணும். ஏன்னா எண்ணெய் தடவி இருக்கோன்றதுனால, தூசு, மண்ணெல்லாம் இதுல வந்து நல்லா ஒட்டிக்கும். நான் இப்போ ரொம்ப நாளாவே இரும்பு பாத்திரமெல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சூடு பண்ணிட்டு எண்ணெய் தடவுற பழக்கத்தையே விட்டுட்டேன். ஏன்னா நம்ம அடிக்கடி அதில சமைக்க போறோம். எப்போ ஒரு வாட்டி யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பண்றது பெரிய வேலையா தான் இருந்தது. அது வந்து சூடு பண்ணிட்டாலே அவ்ளோ ஹீட்டா இருக்கு. நல்ல வெயிட்டும் கூட. நம்மளால அந்த பாத்திரத்த கொஞ்ச நேரத்துக்கு தூக்கவும் முடியாது. சூடு ஆற தண்டிக்க வெயிட் பண்ணிட்டு எண்ணெய் தடவுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலா வாஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா சும்மா எண்ணெய் தடவி வச்சுட்டாலே துரு எதுவும் பிடிக்காம அது பாட்டுக்கு இருக்கு. தேங்காய் பால் ரசம் பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்ம ரசம் எப்படி செய்வோம், அதே ப்ராசஸ் தான். எக்ஸ்ட்ராவா லாஸ்ட்ல தேங்காய் பால் மட்டும் சேர்ப்போம். தேங்காய் பால் சேர்க்கிறதுனால, கோல்டு இருக்கிற டைம்லலாம் வந்து சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. டேஸ்ட்டுமே ஆனா கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நார்மலா ரசம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் புளிப்பா இருக்கிற மாதிரி இருக்கும்ல. தேங்காய் பால்லாம் சேர்த்து செய்றப்போ, அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நான் தேங்காய் பால் ரெடி பண்றதுக்காக நட் மில்க் மேக்கர்ல போட்டு விட்டுட்டேன். அது ஒரு 10 நிமிஷத்துல வந்து நல்லா சூடா தேங்காய் பால் ரெடி ஆயிரும். அதுக்குள்ள காலிஃப்ளவருக்கு மசாலா எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிர போறேன். இது ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஊறிட்டுனா, சாப்பாடு வெந்ததும் கரெக்ட்டா காலிஃப்ளவரும் பொரிச்சுட்டு ஒரு சைட்ல ரசமும் ரெடி பண்ணிடலாம். கிளீன் பண்ணி வச்சுக்கிற காலிஃப்ளவர் கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், கொஞ்சமா கரம் மசாலா, உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் அதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் 2மே சேர்த்திருக்கிறதுனால காலிஃப்ளவருக்கு நல்ல ஒரு பைண்டிங்கும் குடுக்கும். கிரிஸ்பியாவும் இருக்கும். மாவு கொஞ்சம் கூட வந்து பிரிஞ்சு வராது ஃப்ரை பண்றப்போ. ஹால்ல பார்த்தீங்கன்னா, கிளீனிங் வேல பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. என் ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் வந்து பாக்ஸ் எல்லாம் வந்து பிரிச்சு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. தேங்காய் பால் வந்து ஒண்ணா தேங்காய் பால் எடுப்போம்ல, அந்த அளவுக்கு நல்லா திக்காவே எடுத்துக்கணும். 2, 3 வாட்டியெல்லாம் எடுத்து ரொம்ப தண்ணி ஆக்கிரக்கூடாது. ஏன்னா ரசத்திலேயே நம்ம நெறைய தண்ணி சேர்ப்போன்றதுனால. ரசம் பார்த்தீங்கன்னா, எப்பவும் வைக்கிற சேம் அதே ப்ராசஸ் தான். எண்ணெயில கடுகு, வத்தல் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு, நம்ம மிளகு, ஜீரகம், தக்காளி அதெல்லாம் அரைச்சு சேர்ப்போம்ல. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா புளி கரைச்சு சேர்த்துட்டு, கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிரலாம். ரொம்ப தண்ணி வந்து ஊத்தக்கூடாது. இந்த டைம்ல உப்பும் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். லைட்டா நுரைச்சு பொங்கி வர ஸ்டேஜ் வரும்ல, அந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சுக்கிற தேங்காய் பால் சேர்த்து, ஒரு 2 நிமிஷம் லோ ஹீட்ல வச்சுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிரணும். அப்புறமா கொத்தமல்லி இலையும் தூவி இறக்கிருங்க. அவ்வளதான். சூப்பரா தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிரும். தேங்காய் பால் ஊத்துறப்போ மறந்து கூட ஹை ஃப்ளேம்ல வச்சுறாதீங்க. அப்படியே திரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். டேஸ்ட்டு சுத்தமா நல்லா இருக்காது. ரசம் ரெடி ஆறப்பவே ஒரு சைட்ல காலிஃப்ளவரும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளதான். சூப்பரா லஞ்ச் வேலையெல்லாம் முடிஞ்சது. சமைச்சு முடிச்சதும் அப்படியே கையோட கவுண்டர் டாப் மட்டும் கிளீன் பண்ணி வச்சுட்டாலே ஏதோ பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த கவுண்டர் டாப் கிளீனா இல்லனாலே எனக்கு என்னமோ நான் நெறைய வேலை பெண்டிங்ல வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பாத்திரம் கூட மொத்தமா சேர்த்து நைட்டு போல கூட வாஷ் பண்ணிப்பேன். ஆனா, இந்த கேஸ் ஸ்டவ்வெல்லாம் வந்து உடனே தொடச்சுட்டோம்னா 5 நிமிஷத்துல வேல முடிஞ்சிரும். இதே இது துடைக்காம அப்படியே போட்டு, போட்டு வச்சிருந்தோம்னா, அன்னைக்கு நைட் வந்து ஃபுல்லா டீப் கிளீன் பண்ற அளவுக்கு அழுக்காயி சேர்ந்து போயிடும். நான் மோஸ்ட்லி நான்வெஜ் சமைக்கிற அன்னைக்கு மட்டும் தான் கவுண்டர் டாப் ஃபுல்லா சோப் எல்லாம் போட்டு தேய்ச்சு கிளீன் பண்ணுவேன். மத்த நாள் எல்லாமே ஒரு ஈர துணிய வச்சு கிளீன் பண்ணிப்பேன். சிம்பிளான லஞ்ச் மெனுவா இருந்தாலும் தேங்காய் பால் ரசத்து கூட காலிஃப்ளவர் 65 வச்சு சாப்பிடுறப்போ டேஸ்ட் சூப்பரா இருந்தது. நல்லா சாப்பிட்டுட்டு பாப்பாவ ஒரு 2 மணி நேரம் வந்து நல்லா தூங்க வச்சுட்டேன். அவ தூங்குற வரைக்கும் நானும் அவ கூட சேர்ந்து படுத்திருந்தேன். ஃபோன்ல ரீல்ஸ் எல்லாம் பார்த்து அப்படியே ரெஸ்ட் எடுத்தேன். அப்புறமா ஒரு 4 மணி போல கொஞ்சம் கிளீனிங் வேலை எல்லாமே இருந்தது. இன்னொரு பெட்ரூம் இருக்குல்ல, இது வந்து நாங்க ஆஃபீஸ் ரூமா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்து பெரிய ஷெல்ஃப் இருக்கும் சைட்ல. இதுக்கு வந்து கப்போர்ட் எதுவுமே கிடையாது. ஃபுல்லா ஓப்பன் ஷெல்ஃப் தான். ஆனா கொஞ்சம் எந்த திங்ஸ் வச்சாலும் சரி, கொஞ்சம் மெஸ்ஸியாற மாதிரியே இருந்தது. அது இல்லாம இதுல 2, 3 பாக்ஸ் எல்லாம் நாங்க வீடு மாத்துனப்போ வச்சது. அதுக்கப்புறமா கையில கிடைக்கிற சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வந்து அதிலயே போட்டு போட்டு வச்சிருந்தேன். அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் நீட்டா வந்து எடுத்து வைக்க போறேன்.
இங்க ஃபர்ஸ்ட்டு மேல இருக்கிற ஷெல்ஃப்ல ஃபுல்லா பாப்பாவோட சாஃப்ட் டாய்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அதுக்கு அடுத்து இருக்கிற ஷெல்ஃப்ல கொஞ்சம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், லாஸ்ட்ல வந்து பாப்பாவோட ட்ரெஸ் வைக்கிற ஆர்கனைசர் பாஸ்கெட் அது 2ம் இருக்கு. அதுக்கு கீழ இருக்கிற ஷெல்ஃப்ல தான் ஒரு 3 பெரிய டப்பா பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். ஒண்ணுல வந்து என்னோட பழைய ட்ரைபாட்டு, அப்புறமா அந்த லைட்ஸ் எல்லாம் கூட இருக்கு. அடுத்த இதுல இருக்கிறதுல எல்லாமே பாப்பாவோட கலர் பென்சிலு, அவளோட எக்ஸ்ட்ரா உள்ள கலரிங் புக்கு, அந்த மாதிரி ஆக்டிவிட்டி புக்ஸ் எல்லாம் மொத்தமா போட்டு வச்சிருக்கேன். லாஸ்ட்டா கீழ இருக்கிற ஷெல்ஃப்ல வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கிற கட்டப்பை, அதுக்கப்புறமா வேக்யூம் கிளீனர், அயர்ன் பாக்ஸ் அதெல்லாம். கொஞ்சம் ரேரா யூஸ் பண்ற மாதிரியான ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் கூட ஓகே. மேல இருக்கிற ஷெல்ஃப்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் தான் கிளீன் பண்ணணும். இதெல்லாம் கிட்டத்தட்ட 1 மாசமா நான் எடுத்து வைக்கலாம், வைக்கலாம்னு நெனச்சுட்டே இருந்தேன். அது என்னமோ ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருந்த மாதிரி இருந்தது. இன்னும் பாப்பாக்கு கொஞ்ச நாள்ல ஸ்கூல்லாம் ஆரம்பிக்க போதுல்ல. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவளோட திங்ஸ் எல்லாம் வந்து நீட்டா எடுத்து வைக்கலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்க கீழ எடுத்து வச்சிருக்கேன்ல, இந்த 2 ஆர்கனைசர தான் ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லா கிளீன் பண்ண போறேன். இதுல நெறைய தேவையில்லாத பொருள் இருக்கும். தேவை இருக்கிற பொருளுமே இருக்கு. இப்போ பாப்பாவோட ஆக்டிவிட்டி புக்கு, கலரிங் புக்கெல்லாம் புதுசா வாங்குனதெல்லாம் கொஞ்சம் இருந்தது. இன்னைக்கு கிளீன் பண்றப்போ அவ எல்லாத்தையும் பார்த்துட்டா. "இதெல்லாம் எப்ப வாங்குனது? நான் பார்க்கவே இல்லையே!" அப்படின்ட்டு ஒண்ணொண்ணா கேட்டுட்டு இருந்தா. எப்பலாம் வீடு டீப் கிளீன் பண்றேன்ட்டு எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு இருக்கனோ, அன்னைக்கு அவ ஜாலியாயிருவா. நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ட்டு ஏதாவது பொருள் மத்த ரூம்ல எடுத்துட்டு போய் வைக்கணும். அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணுவா. இத போயிட்டு பெட்ரூம்ல வை, இத போய் கிச்சன்ல வச்சுட்டு வான்னா, அதெல்லாம் கரெக்ட்டா போய் வச்சுட்டு வருவா. இந்த கிளாத் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் இருக்குல்ல, இது வந்து முன்னாடி பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். சின்ன வயசுல யூஸ் பண்ணது. அதுக்கப்புறமா இது வந்து அந்த அளவுக்கு பத்தலன்றதுனால, சின்ன சின்ன பேக் எல்லாம் தான் எப்பவும் இது உள்ள வச்சிருப்பேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ராவா நெறைய திங்ஸ் எல்லாம் சேர்ந்து போச்சு. ஏதோ பழைய பேப்பரு அது இதுன்னு என்னலாமோ போட்டு வச்சிருக்கேன். அதுல இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு ஃபுல்லா வந்து டஸ்ட் பண்ணிட்டேன். இந்த ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா, கிளாத்ல தான் இருக்கும். இதுல ரொம்ப ஹெவியான வெயிட் இருக்கிற மாதிரியான பொருளெல்லாம் வச்சா, அது வந்து ஷேப் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா நிக்காது. கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கிற மாதிரியான திங்ஸ், அதுவும் இல்லாம ரொம்ப ஓவரா போட்டு டம்ப் பண்ணக்கூடாது. நான் இதுல எக்ஸ்ட்ராவா இருக்கிற ஸ்லிங் பேகு, பாப்பாவோட ஷோல்டர் பேகு, வாலெட் இதெல்லாம் தான் முன்னாடி வச்சிருப்பேன். இப்பவுமே பார்த்தீங்கன்னா, அதுல இருந்த எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு நீட்டா அதே வந்து அடுக்கி வச்சுட்டேன். நான் ஒவ்வொன்னும் எடுத்து வைக்கிறப்பவும் பாப்பா அவளுக்கு போர் அடிக்காம இருக்கணுன்ட்டு கிடைக்கிற ஒரு ஒரு பொருள கையில வச்சு அப்போதைக்கு விளையாடிட்டு இருந்தா. ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லா வந்து ஒரு ஃபேஷியல் டிஷ்யூ ரோலான் இருந்தது. அத வச்சு நான் உனக்கு ஃபேஸ் கிளீன் பண்ணி விடட்டா, தொடச்சு விடட்டான்னு இருந்தா. அதுக்கப்புறமா கிடைச்சது தான் இந்த ஸ்லீப்பிங் ஐ மாஸ்க். ஃபர்ஸ்ட்டு வந்து அவளுக்கு போட சொல்லி இது பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு வந்து போட்டு விட்டாச்சு. இந்த பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல முக்காவாசி பாப்பாவோட ஆக்டிவிட்டி புக் தான் இருக்கு. அந்த ஆக்டிவிட்டி புக் எல்லாமே புதுசா வாங்கியிருந்த டிவி யூனிட்ல ட்ராயர் எல்லாம் இருக்கு. நான் அதிலேயே வந்து வச்சிரலாம். அவளோட கலர் பென்சில் மட்டும் அங்க வைக்கக்கூடாது. அங்க வச்சு கண்டிப்பா நம்ம இல்லாத டைம்ல எங்கேயாவது செவுத்துலலாம் கிறுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால புக் எல்லாம் மட்டும் அங்க வைக்கலான்ட்டு யோசிச்சிருந்தேன். இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் தான் ஒண்ணொண்ணையும் வந்து எடுத்து பார்த்து, இது தேவையா? தேவையில்லன்னு வைக்கிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சு. ஃபர்ஸ்ட்டு வச்சிருந்த அந்த ஆர்கனைசர கூட டக்குன்னு எல்லாம் எடுத்துட்டேன். இதுல தான் வந்து நெறைய சின்ன சின்ன பொருளெல்லாம் இருந்தது. கிரையான்ஸு, கலர் பென்சிலு, ஸ்கெட்ச் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பாக்கெட்ல இருந்தது போக, ஒரு சிலதெல்லாம் வந்து கவர் எதுவும் இல்லாம இந்த மாதிரி மொத்தமா இருந்தது. இப்போதைக்கு வந்து எல்லாத்தையும் இந்த சின்ன சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸ்ல வந்து போட்டு வச்சுட்டேன். அப்புறமா ரப்பர் எல்லாம் தனியா ஒரு பாக்ஸ்ல, சாக் பீஸு, குச்சி அதெல்லாம் வந்து தனித்தனியா ஒவ்வொரு பாக்ஸ்ல வந்து போட்டு வச்சேன். ஃபர்ஸ்ட்டு இருந்த பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல எவ்ளோ திங்ஸ் இருந்தது. இப்போ எதெல்லாம் வேணும்னு எடுத்து வச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பாக்ஸ்ல இருக்கிற அளவுக்கு தான் பொருள் எல்லாமே இருக்கு. அவளோட கலர் பென்சிலு, எக்ஸ்ட்ராவா இருக்கிற ஸ்கேலு, பென்சில் எல்லாமே வந்து மொத்தமா இந்த சின்ன கார்ட்போர்ட் பாக்ஸ்ல வைக்கிற அளவுக்கு தான் இருக்கு. புக்க மட்டும் நான் டிவி யூனிட்ல அந்த ட்ராயர்ல வச்சுக்கலான்ட்டு தனியா எடுத்து வச்சிருக்கேன். இந்த லிவிங் ரூம் காலையில பார்க்குறப்போ எப்படி இருந்தது? கொஞ்சம் கூட இடம் இல்லாம, இப்போ ஃபுல்லா வந்து ஹஸ்பண்ட் டிவி யூனிட் எல்லாம் செட் பண்ணி நீட்டா இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டாங்க. ஃபுல்லா கிளீன் ஆயிட்டு
நாங்க டிவி யூனிட் வந்து நெறைய ஷாப்ல போய் பார்த்தோம். அதுக்கப்புறமா ஆன்லைன்லயும் பார்த்துருந்தோம். ஆனா வந்து பட்ஜெட் அதிகமா இருந்தது. பட்ஜெட் கம்மியா இருக்குன்னு அது வந்து இன்ஜினியரிங் வுட்ல வர மாதிரி இருந்தது. அது வந்து நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு லைஃப் வராது. நாங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்ல வுட்ல வாங்கணும்னு சொல்லி தேடி தேடி பார்த்தோம். இது வந்து மேங்கோ வுட்ல பண்ண டிவி யூனிட். ரொம்ப நல்லா இருந்தது. குவாலிட்டி, ஃபினிஷிங் எல்லாமே சூப்பரா இருந்தது. எங்களுக்கு புடிச்ச மாதிரி டிசைன்லயும் இருந்தது. பட்ஜெட்டுமே ஓகேவா தான் இருந்தது. அதனால Amazonல ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தோம். இந்த டிவி யூனிட்ல 2 சைட்லயுமே வந்து ஒரு சின்ன டோர் இருக்கு. அதுக்கப்புறமா சென்டர்ல வந்து 2 ட்ராயர் இருக்கிற மாதிரி இருக்கு. நான் ஃபர்ஸ்ட்டே டிவி யூனிட் வாங்கணும்னு நெனச்சப்போ யோசிச்ச ஒரே விஷயம் வந்து, எனக்கு ட்ராயர் வச்சு வேணும். அதுல ஏதாவது கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சு எடுக்கிற மாதிரி வேணுன்ட்டு தான். ஏன்னா நம்ம ரென்டட் ஹவுஸ்ல இருக்கிறதுனால எல்லா வீட்லயுமே நம்மளுக்கு லிவிங் ரூம்ல ஷெல்ஃப் எல்லாம் இருக்காது. ஸோ நம்ம வாங்குற டிவி யூனிட்ல கொஞ்சம் ஸ்டோர் பண்ற மாதிரி இருந்தா நல்லாருக்குன்ட்டு, அதே மாதிரி எனக்கு புடிச்ச மாதிரியே இது கெடச்சது. இந்த டிவி யூனிட்லயே கிட்டத்தட்ட 4 ஷெல்ஃப் இருக்கிற மாதிரி இருக்கு. இதுலயே நம்ம நெறைய திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடிக்கடி வெளியில போறப்போ எடுக்கிற மாதிரியான திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அது போக அந்த 2 ட்ராயருக்கு மேலயுமே ஒரு ரேக் இருக்கு. அதுல வந்து நம்ம டிவிக்கான செட் டாப் பாக்ஸ் எல்லாம் வைக்கிறப்போ வச்சுக்கலாம். இல்லன்னா ஷோ பீஸ் கூட வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் மட்டும் இந்த டிவி யூனிட்ல இருக்கிற ட்ராயர்ல ஸ்டோர் பண்ணலான்னு யோசிச்சிருந்தேன். அதுல ஒண்ணு பாப்பாவோட புக்ஸு, இன்னொன்னு வந்து வெளியில போறப்போ எடுக்கிற மாதிரியான மாஸ்க், அம்பர்லா 2 கூட இருக்கு. அத மட்டும் ஒரு ட்ராயர்ல தனியா வச்சுற போறேன். இப்போதைக்கு இந்த பொருள் வச்சிருக்கேன். இன்னும் நம்மளுக்கு நாள் போக போக எது தேவைப்படுதோ அத வந்து மாத்தி வச்சுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா ஸ்பேஷியஸாவே இருக்கு. இது நான் வச்சிருக்கிறது வந்து ஒண்ணு குட்டி கூட, இன்னொன்னு வந்து பெருசு. அதுவே வந்து உள்ள போற அளவுக்கு தான் இருக்கு. அதுக்கும் பக்கத்துல இருக்கிற ட்ராயர்ல பாப்பாவோட ஆக்டிவிட்டி புக்கு, கலரிங் புக்கு, அப்புறமா கொஞ்சம் கிராஃப்ட் பேப்பரு, எக்ஸ்ட்ராவா இருக்கிற பாக்ஸு. இந்த 2 பாக்ஸுமே வந்து அவளுக்கு புதுசா வாங்குனது. ஒண்ணு வந்து ஹஸ்பண்ட் இப்போ லாஸ்ட் மந்த் சென்னை போயிருந்தாங்க. அப்ப வாங்கிட்டு வந்தது அதெல்லாம் இருக்கு. பாக்ஸ்க்குள்ள வந்து எதுலயுமே பென்சிலோ, ஸ்கெட்சோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் மட்டும் நான் எதுவுமே இங்க வைக்கல. இன்னும் சைடு இருக்கிற 2 டோர்லயுமே எதுவும் வைக்கல. ஒண்ணுல வந்து வெளியில போறப்போ ஹெல்மெட் இருந்தா அது வந்து வச்சுக்கலாம். இன்னும் பாப்பா ஸ்கூல் போனதுக்கு அப்புறமா அவளோட பேகு, எக்ஸ்ட்ராவா இருக்கிற நோட் எல்லாம் வைக்க தேவைப்படும். அது வைக்கிறப்போ பார்த்துக்கலான்னு விட்டுருக்கேன். இப்போதைக்கு வந்து இந்த 2 ட்ராயர்லயும் வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். நாங்க எங்க வீட்டுக்கு வந்தப்பவே டிவி வால்ல ட்ரில் பண்ணி மாட்டிட்டோம். ஆனா டிவி யூனிட் வச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, கேப் வந்து கொஞ்சம் நெறையா இருக்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் டெக்கார் பீஸ் ஏதாவது வச்சா பார்க்கறக்கு நல்லாயிருக்கும். இப்ப ஏதோ ரொம்ப எம்ப்டியா இருந்த மாதிரி இருந்தது. நம்மளோட சில்வர் ப்ளே பட்டன் இருந்தது. முன்னாடி கிச்சன்ல ஃப்ரிட்ஜுக்கு மேல வச்சிருந்தேன். இப்போ அது வந்து இங்க வச்சு பார்த்தேன். டிவி யூனிட் மேல வச்சதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு செட் ஆச்சு. இன்னும் சைட்ல பிளக் பாயிண்ட் எல்லாம் இருக்குல்ல, அத மறைக்கிற மாதிரி ஏதாவது டெக்கார் பீஸ் ஏதாவது ஒண்ணு வாங்கி வச்சா, இன்னுமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டா அழகா இருக்கும். இது வந்து ஒரே வயர் வயரா போற மாதிரி இருக்கு. நான் மிந்த்ரால இருந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கேண்டில் ஹோல்டர் வாங்கியிருந்தேன். ஸோ அத வந்து டிவி யூனிட் மேல வைக்கலான்னு யோசிச்சு இது முன்னாடியே வாங்குனது. ஆனா ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருந்தேன். இந்த கேண்டில் ஹோல்டரோட கலர் வந்து கோல்டன் எல்லோ மாதிரி இருந்தது. அந்த கிளாஸே வந்து நமக்கு உள்ள கேண்டில் வைக்காமயே வந்து நல்லா பிரைட்டா தெரியிற மாதிரி கலர். கீழ வந்து கோல்டன் கலர்ல ஒரு மெட்டல் ஸ்டாண்ட் வந்து குடுத்துருப்பாங்க. ரொம்ப கியூட்டா இருக்கும். ரொம்ப நாளா விஷ்லிஸ்ட்ல இருந்தது. ஒரு நாள் அதோட பிரைஸ் ஆக்சுவலா ஒரு 600 கிட்ட என்னமோ. நான் ஆஃபர்ல ஒரு 400க்கு வாங்கியிருந்தேன். சில்வர் ப்ளே பட்டனுக்கு பக்கத்திலேயே ஹேண்டில் ஹோல்டர் வச்சு பார்த்தேன். சூப்பரா இருந்தது. ஏன்னா நம்ம டிவி யூனிட்லயுமே வந்து அந்த ட்ராயருக்குலாம் ஹேண்டில் வந்து ஒரு கோல்ட் கலர் ஃபினிஷிங்ல தான் குடுத்துருப்பாங்க. இது கலர் வந்து நல்லாவே செட் ஆச்சு. இப்போதைக்கு லிவிங் ரூம்ல தான் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் ரூம் செட்டப்புமே இருக்கு. ஏன்னா இந்த ரூம்ல தான் வைஃபை கனெக்ஷன் குடுத்துருக்கோம். இன்னும் அந்த ரூமுக்கு வந்து எடுக்கல. அதனால கொஞ்ச நாளைக்கு வந்து டேபிள் இங்க போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த ரூமுக்கு மாத்திருவோம். அதுக்கப்புறமா இன்னுமே வந்து லிவிங் ரூம்ல நெறையா இடம் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் அடைச்சாப்ல தான் இருக்கு இடம் இல்லாம. புது டிவி யூனிட் வச்சதுக்கு அப்புறமா நம்ம லிவிங் ரூமோட ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு வந்து ரொம்பவுமே புடிச்சிருந்தது. முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ் டேங்க் நான் சைட்ல வச்சிருக்கேன்ல, அந்த ஸ்டாண்ட்ல தான் வந்து டிவி வச்சுட்டுருந்தோம் பழைய வீட்ல. இப்போ வந்து அதில ஃபிஷ் டேங்கே வந்து செட் பண்ணியாச்சு. நாங்க முன்னாடி சென்னையிலேருந்து ஊருக்கு வந்தப்போ எங்களால டிவி யூனிட்டு, சோஃபாவெல்லாம் எடுத்துட்டு வர முடியல. அங்கேயே விட்டுட்டு வர மாதிரி ஆயிட்டு. ஏன்னா பொருள அங்கேருந்து இங்க எடுத்துட்டு வரதுக்கு அவ்ளோ காசு கேட்டாங்க. அதுக்கு நம்ம புதுசே வாங்கிக்கலான்ற மாதிரி இருந்தது. இங்க வந்ததுக்கு அப்புறமாவும் ஒரு சில பொருளெல்லாம் வாங்காம தான் வச்சிருந்தோம். ஏன்னா திடீர்னு நம்ம சென்னைக்கு ஒரு வேள போறோம்னா, இங்கருந்து திருப்பியும் நம்மளால அங்க எடுத்துட்டு போயிட்டுலாம் அலைய முடியாது அதுக்காக. ஆனா இப்ப வந்து எங்களுக்கு அந்த போற பிளானே இல்ல. நாங்க ஊர்லயே செட்டில் ஆயிரலான்னு பிளான் பண்ணிட்டோம். அதனால தான் டைனிங் டேபிளா இருக்கட்டும், டிவி யூனிட்டா இருக்கட்டும், எங்களுக்கு புடிச்ச மாதிரி வந்து வாங்கியிருக்கோம். இந்த விளாகோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த விளாக் எப்படி இருந்ததுன்ற ஃபீட்பேக்க மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.